நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு புதுமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி டொயோட்டோ இன்னோவா ஹை கிராஸ். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ரிமோட் கீ இதில் ஃபஸ்ட்டு நம்ம டோரை அன்லாக் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீட்டில் ஒரு 2 பட்டன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். நம்ம சாதாரணமாக சீட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கிறது தான் இது. இந்த பட்டனை இப்படி நீங்கள் பின்னாடி மூவ் பண்ணிங்கன்னா சீட் வந்துட்டு பின்னாடி நிறுத்திக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சாயிற பகுதியை அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா இந்த பட்டன் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரோ மார்க்கில் காட்டுற மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சாயிற பகுதியை முன்னாடியும் பின்னாடியும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வண்டியில் ஹேண்ட் பிரேக் எங்கேயும் தேடாதீங்க. இதுதான் ஹேண்ட் பிரேக் பட்டன். இந்த பட்டனை அப்படியே விரலை விட்டு மேலே லைட்டாக தூக்குனிங்கன்னா ஹேண்ட் பிரேக் ஆன் ஆகிடும். வண்டியை பார்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இப்படி தான் ஹேண்ட் பிரேக் போடணும். வண்டியில் ஹேண்ட் பிரேக்கில் ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பெருவிரலை வச்சு அப்படி லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் பிரேக் மிதித்து பவர் பட்டனை ஆன் பண்ணோம்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த கியரில் ஒரு பட்டன் சைடில் கொடுத்துருக்காங்க, இதுதான் கிளச் பட்டன். அதை அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் கியர் ராடை மூவ் பண்ணணும். இப்போ டிரைவ் மோடுக்கு கொண்டு வந்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் பிரேக்லேருந்து கால் எடுத்து ஆக்சிலேட்டர் மிதிக்க ஆரம்பித்தோம்னா வண்டி வந்துட்டு இந்த மாதிரி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸில் தான் வண்டி ஓட்டிகிட்ருக்குறேன். நீங்கள் ஆக்சிலேட்டர்லேருந்து காலை எடுத்து பிரேக்கை மிதிச்சிங்கன்னா வண்டி நிறுத்திக்கலாம். அதேமாதிரி பிரேக்லேருந்து காலை எடுத்திங்கன்னா வண்டி முன்னாடி பின்னாடி மூவ் ஆகுது. அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வண்டியை ரிவர்ஸ் மோடு, இந்த கிளச் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆறுங்கிற மோடு கொண்டு போனீங்கன்னா ரிவர்ஸ் கியர் விழுந்துடும். பின்னாடி இருக்கிற கேமராவில் இது எல்லாமே தெரியும் உங்களுக்கு. இதுதான் கிளச் பட்டன். இப்படி பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு வண்டியை பின்னாடி மூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கேப் இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்சிலேட்டர் மெதுவாக கொடுத்து மூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ஜின் ஆஃப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நியூட்ரல் மோடுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஹேண்ட் பிரேக்கை தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்கிங் மோடு கொண்டு போயிட்டு பவர் பட்டன் ஆஃப் பண்ணி வண்டி ஆஃப் பண்ணணும். ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து டிக்கி ஓப்பன் பண்ணக்கூடிய பட்டன். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி தான் நீங்கள் டிக்கி ஓப்பன் பண்ணணும். எந்த காரணத்தை கொண்டும் கையில் டிக்கி ஓப்பன் பண்ண கூடாது. அதுக்காக தான் இந்த பட்டனு. அதே மாதிரி டிக்கி க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 2 பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன்று வந்து இந்த மாதிரி பூட்டு போட்ட மாதிரி இருக்கும். அந்த பட்டனை தான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். இது இல்லை, இந்த பட்டன். அதை அப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி நகர்ந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சவுண்டோட அந்த டிக்கி ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். அப்புறம் நண்பர்களே, இந்த வண்டியில் இருக்கக்கூடிய ஓட்டும்போது வரக்கூடிய சந்தேகங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது போக வேறு ஏதாவது தகவல் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து டாடா பை பை கூறி விடைபெறுவது நான் உங்கள் டிரைவர்.